Hello students, welcome back. In the video CBSE students class 11th maths la irundhu chapter wise we are going to start solving miscellaneous exercise solve panna porom. Already relations and functions na mudichitten. இந்த செஷன்ல நாம trigonometric functionல இருக்கிற ஒரு first 5 miscellaneous sums மட்டும் பார்க்க போறோம். So make sure first time நம்ம சேனலுக்கு வர்றவங்க subscribe போட்டுக்கோங்க, notification bell icon click பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மொபைலில் டிங்குன்னு பில் அடிக்கும், நீங்களும் டங்குன்னு உள்ளே வந்து என்ன வீடியோ போட்டிருக்காரு சார் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு எக்ஸ்பிளேஷன் எல்லாமே அப்படின்னா வீடியோ முடிவில் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுடைய நேமு செஷன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை ஃபீட்பேக் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போயிடுங்க. சாப்டர் வைஸ் 11th 12th சிபிஎஸ்சி பசங்களுக்காக என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் கிடையாது நம்ம சேனலில், டு பி வெரி ஃப்ராங்க். அதுக்கு பதிலாக நான் எக்ஸாம்பிள் சொல்யூஷன்ஸும் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸ் மட்டும் கவர் பண்ணிகிட்டே வரேன். ஸோ சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் லெட் அஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பட் பிஃபோர் தட் ஒரு குட்டி குட்டி ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி, இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி. ஸோ டக்குன்னு குயிக்காக நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நோட் எடுத்து இந்த ஃபார்முலாஸை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நான் எங்கே இருந்தோலாம் கொண்டு வரல, உங்கள் புக்கில் இருக்கிறது தான் ஜஸ்ட் நான் கட் பண்ணி தூக்கின்னு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது ட்ரிகனாமெட்ரியில். பட் மிஸ்லினியஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவாக இந்த ஃபார்முலாஸ் தான் பயன்படுத்த போகிறோம். எந்தெந்த சம்முக்கு எந்தெந்த ஃபார்முலா அப்படின்றது உங்களுக்கு கேள்வியை பார்த்தோன்னே மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 ஃபார்முலாஸ் இது, அதாவது அடிஷனில் இருக்கிறத ப்ராடக்டாக எழுதுறோம். நல்லா கவனிங்க. ரேஷியோஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். காஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் ஒய் அடிஷனில் இருக்கு, உங்களுக்கு அது அப்படியே ப்ராடக்ட்ல மாறும். 2 காஸ் காஸ் மாறும், 2 சைன் சைன், 2 சைன், எங்கெங்கெல்லாம் ப்ளஸ் வருது மைனஸ் வருது கொஞ்சம் கிளாரிட்டியோட பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இதோடைய உல்டா ஃபார்முலா ஒன்று இருக்கு, அது ப்ராடக்ட்ல இருந்து அடிஷனா மாத்துது. இப்போ இந்த ஃபார்முலா பாருங்களேன். 2 காஸ் எக்ஸ் காஸ் ஒய் அப்படின்றது காஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். நம்ம ஆல்ரெடி காஸ் ஏ பிளஸ் பி, காஸ் ஏ மைனஸ் பி, சைன் ஏ பிளஸ் பி, சைன் ஏ மைனஸ் பி வச்சிருக்கோம்ல. நான் இப்போ காட்டல, ஆக்சுவலாக அது இருக்கு ஆல்ரெடி புக்கில். அது நீங்கள் ஆடு சப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்துடும். அது ரிசல்ட் தான் அது. ஸோ ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஒரு ஃபார்முலா இருக்கும், அதையே நீங்கள் அதுக்குள்ளே ஆட் பண்ணிங்கன்னா வேற ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அந்த மாதிரி தான் வந்து சும்மா உற்பத்தி வச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் போயிடலாமா? ஆர் யூ ஆல் ரெடி நவ்? ஆர் யூ ஆல் குட் டு கோ? எஸ். ஸோ கெட் ரெடி ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. we need to prove மா. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு எல்லா கேள்வியுமே prove that kind of questions தான் இருக்கு. ஸோ மேக் ஷுர் ப்ரூவ் தான் பண்ண போறோம். ப்ரூவ் அப்படின்னாலே கொஞ்சம் நமக்கு ஒரு ஜாலியா இருக்கும். ஏன்னா நமக்கு எப்படியாவது அந்த ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்துடணும். ஜீரோவாக்கா இல்லை என்ன கேட்குறாங்க, 1 கேட்குறாங்களா, 0 கேட்குறாங்களா. ஸோ அது ஒரு ஆர்வமா ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு என்ன கேட்குறாங்க பாருங்க. 2 cos π/3 π/13 பிளஸ் cos 9 π/13 பிளஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்மும் உங்களுக்கு ப்ளஸ்ல இருக்கு, இது ப்ராடக்ட்ல தானே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்டையும் நான் வந்து சம்மா மாற்ற போறேன். அதுக்கு ஐ எம் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஃபார்முலா. நான் என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும்னு அழகாக கட் பண்ணி சைடில் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, உங்களால் முடியும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் போட்டு பார்க்குறேன் சார், நான் ட்ரை பண்ணுறேன் சார், ஃபார்முலா தான் நீங்கள் கொடுத்துட்டீங்களே நான் ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்றவங்க தயவு செஞ்சு நீங்களே ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நானுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் அப்படி வச்சுக்கலாம். அதாவது இதையும் யூ கேன் கீப் இட் ஆஸ் இட் இஸ். அப்போ 2 cos, ஓகேங்களா, 2 cos π/13 cos 9 π/13 நான் இதை அப்ளை பண்ண போறேன். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போறேன், எல்ஹெச்எஸ்னு போட்டு ஒரு டைம் கேள்வி எழுதிக்கோங்க. நான் டைரக்டாக போட்டுறேன். cos x plus y இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். ஸோ π/13 பிளஸ் 9 π/13 பிளஸ் cos x மைனஸ் ஒய்யா, அப்போ மைனஸ் பண்ண போறேன். cos π/13 மைனஸ் 9 π/13. இது கிளியரா? சூப்பர் சார். நெக்ஸ்ட் அந்த தேர்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் அப்படியே வச்சுக்கோங்க. cos 3 π/13 cos 5 π/13 இது ரெண்டும் உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன சார் பண்ண போறீங்கன்னா உள்ள பிராக்கெட் வந்து ஆட் சப் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் சப் பண்ணிக்கிறேன். அப்போ இது என்ன ஆகும், cos டினாமினேட்டர் சேமாக தான் இருக்கு. ஸோ நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்றேன். அப்போ 9 π + 5 வந்து உங்களுக்கு 10 π வரும். ஸோ 10 π/13 பிளஸ் cos ஆஃப் இந்த π/13 மைனஸ் 9 π/13. ஸோ மைனஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 8 π/13 கிடைக்கும். பிளஸ் தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. யூ கேன் ரைட் இட் cos 3 π/13 பிளஸ் cos 5 π/13. த்ரூ அவுட் த லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் இந்த லாஸ்ட் ரெண்டு டேர்ம்ஸ் மாறவே மாறாது. அதாவது இது வந்து உங்களுக்கு மாறவே மாறாது. இது நீங்க ஜஸ்ட் அப்படியே கண்டினியூஸா கூட்டிட்டு வந்துட்டே இருக்கணும்.
எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. நமக்கு நார்மலா என்ன தெரியும்? காஸ் பை மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு தெரியுமா? எப்படி சார்? காஸ் பை மைனஸ் எக்ஸ்னா எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல உங்களுடைய காஸ் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? எஸ், எனி ஐடியா? செகண்ட் குவாட்ரண்ட்ல உங்களுடைய காசு வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் தான். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும் தான் உங்களுக்கு பாசிட்டிவா வரும். ஓகேங்களா? இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ண போறேன். எப்படி சார் சேஞ்ச் பண்ண போறேன்? இந்த 10 பையை நான் என்ன பண்ண போறேன்ல கவனிங்க. இந்த 10 பையை நான் என்ன பண்ணலாம்? இங்க 13 இருக்கா டினாமினேட்டர்ல, இங்க 10 பை இருக்கா, அப்ப 13 வராம நான் எப்படி சார் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இதை ஐ கேன் ரைட் இட் as 13 பை மைனஸ் 3 பை பை 13 மாத்துறேன். எது சார் இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இங்க 3 பை இருக்கா, அப்ப எனக்கு இதுவும் 3 பையை கொண்டு வரதுக்கு ஈஸி, ஏன்னா கேன்சல் ஆகும். ஏன்னா நமக்கு ஆன்சர் என்னமா கேட்கறாங்க? ஆர்ஹெச்எஸ்ல 0 கேட்கறாங்கல்ல. ஆர்ஹெச்எஸ்ல 0னா எல்ஹெச்எஸ்ல எல்லாமே கேன்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். லாஜிக் யோசிங்க. பேசிக் ஆர்ஹெச்எஸ்ல 0னா எல்ஹெச்எஸ்ல எல்லாம் கேன்சல் தான் 0 வரும். எப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ரிசல்ட் 0 வரும்? எல்லாமே கேன்சல் ஆனா. ஸோ ஐ எம் மேக்கிங் இட் டு கேன்சல். சிம்பிள். சரிங்களா? இப்போ அடுத்து மைனஸ் 8 பை. காஸ் ஆஃப் மைனஸ் வந்து உங்களுக்கு மைனஸ் தான். அப்போ 8 நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, காஸ் ஆஃப் 8 எப்படி வரும் உங்களுக்கு? 13 பை மைனஸ் 5 பை போட்டா எனக்கு 8 வரும். புரிஞ்சுதா? எஸ், பை 13. இப்போ ரிமைனிங் இவங்க 2 பேரும் அப்படியே இறக்கிக்கும். தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் டிஸ்டர்பே பண்ணாதீங்க. இப்போ இது உங்களுக்கு என்னவா மாறும்? காஸ் 13 பை மைனஸ் 3 பை வந்து மைனஸ் காஸ் 3 பை பை 13 வரும். எப்படி சார்? 13 பை அப்படின்றது உங்களுக்கு எத்தனை ரவுண்ட் வருதுன்னு பாருங்க. எஸ், உங்களுக்கு 12 ஈச் அண்ட் எவ்ரி ட்வைஸ் 2n plus 1 ஆட்ல உங்களுக்கு இங்க வருமா? இப்போ நார்மலா இப்படி போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு 1 பை 2 பை 3 பை 4 பை 5 பைன்னு போயிட்டே இருக்குமா? அப்போ ஆட் வந்து உங்களுக்கு எங்க இருக்கும்? இந்த லைன்ல இருக்கும். அப்போ அகைன் மைனஸ் பைன்னும் பொழுது இட் இஸ் கோயிங் டு பி செகண்ட் குவாட்ரண்ட் தான். ஸோ உங்களுக்கு அதனால மைனஸ் வருது. 3 பை நீங்க அப்படியே போட்டுக்கலாம். சிமிலர்லி உங்களுக்கு இதுவுமே 13 பை மைனஸ் 5 பையுமே உங்களுக்கு மைனஸ் தான். ஸோ மைனஸ் காஸ் 5 பை பை 13 பிளஸ் தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் உங்களுக்கு சேமா வந்துருச்சு. காஸ் 3 பை பை 13 பிளஸ் காஸ் 5 பை பை 13. இப்போ இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். ஸோ வி காட் 0 ஹென்ஸ் ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதுங்க. சம்மு முடிக்கும் பொழுது யூ நீட் டு ரைட் ஹென்ஸ் ப்ரூவ்டு. சப்பமேட்டு சால்டோவாட்டு முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒரு சம்மை பார்த்துட்டு நம்ம என்ன மாத்துறோம்? சம்ல இருக்கிறத ப்ராடக்டா மாத்திரமா, ப்ராடக்ட் இருக்கிறத சம்மா மாத்திரமா, இல்லை மைனஸ்ல மாத்திரமா, அதுக்கு தகுந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சப்பமேட்டு சால்ட் வாட்டர். அடுத்த சம் போயிடலாமா? காப்பி பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டினும் நான் ஃபார்முலா கொண்டு வந்துட்டேன். ஸ்க்ரீன்ல எல்லாமே பக்காவா இருக்கு. நீங்க ட்ரை பண்றதா ட்ரை பண்ணுங்க. எல்லாமே பக்காவா இருக்கு. இங்க பாருங்க, சைன்ல பிளஸுக்கான ஃபார்முலா இது இங்க இருக்கு. ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறோம். கீழே இருக்கிறது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறோம். அடுத்து காஸ்ட்ல மைனஸ்க்கான ஃபார்முலா இந்த செகண்ட்ல இங்க மேல இருக்கு. இது ரெண்டு தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ டேரக்டா நான் ட்ரை பண்றேன் சார் அப்படின்றவங்க ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு நீங்களே என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணணும். சரிங்களா? இதுவும் 0 தான் வரப்போகுது. அப்போ 0 கேன்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதுவுமே 0 தான். ஓகேங்களா? சொல்யூஷன் யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் sin 3x x. அப்போ இங்க ஏன்றது யாரு? 3x. ஏ அப்படின்றது எக்ஸ்ன்றது 3x. சரிங்களா? அங்க ஃபார்முலால x அப்படின்றது 3x எழுதணும். ஃபார்முலால y அப்படின்றதுக்கு பதிலாக ஒரு x மட்டும் போடணும். அங்கதான் சப்ஸ்டிட் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அப்புறமா தான் மேலே இருக்கிற ஃபார்முலா. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைன்ல தான் இருக்கு. சரிங்களா? ஸோ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் இந்த sin 3x plus x ஐ கேன் ரைட் இட் ஆஸ் 2 sin ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கா, அப்புறம் மைனஸ்ல வரும். சரிங்களா? அப்போ நான் எப்படி எழுதலாம்? 2 sin 3x plus x by 2 cos 3x minus x by 2 அப்படின்னு எழுதுறேன். இந்த ஹோல் டேர்ம் கூட உங்களுக்கு இங்க பக்கத்துல sin xன்னு இருக்கு. புரியுதா பாருங்க? ஃபர்ஸ்ட் மட்டும் நான் முடிச்சிட்டேன். அடுத்து மேல இருக்கிற ஃபார்முலா காசுக்கு. காசுக்கு நான் என்ன எழுதணும்? காஸ் மைனஸ் இருக்குன்னா மைனஸ் போடுறாங்க. -2 sin அதையே ஆட் பண்ணி எழுதுங்க. 3x plus x by 2 sin மறுபடியும் வரும், மைனஸ்ல வரும். 3x minus x by 2 எங்க மாறுது எங்க மாறலன்னு பார்த்துக்கோங்கம்மா. சரிங்களா? உங்களுக்கு sin x sin y வந்தா சைனும் காசும் மாறி வரும்.
காஸ் எக்ஸ் காஸ் ஒய் வந்தால் சைன் சைனாவே தான் வரும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். அது மட்டும் நான் மாற்றிக்கணும். சரியா? ஸோ சிம்பிள் ரொம்ப முக்கியம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, முடிஞ்சு சம். சிம்பிளிஃபை பண்ணால் சம் ஓவர். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற வேலை மட்டும்தான். சிம்பிளிஃபை பண்ணால் முடிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் பாரு எல்லாமே. இங்கே பாருங்க, 2வா சைனா. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 3x + x எவ்வளோ? 4x. 4x / 2 2x. ஸோ sin 2x cos 3x - x எவ்வளோ? 2x. 2x / 2 வெறும் x மட்டும்தான். இது கூட யூ ஹாவ் யுவர் sin x. அடுத்து -2. இங்க ஒரு cos x இருக்கு, மறந்துட்டேன். இந்த cos x இருக்கு, அதை மறந்துடாதீங்க. 2 sin, இதுவும் 3x + x / 2 வந்து 4x / 2 which is 2x. again sin 2x - x is 2x / 2 only x cos x. இப்போ இது ரெண்டும் சேமா இல்லையா பாருங்க. இது ஃபுல்லா சேம். இது ரெண்டும் சேம் தான். 2 இங்க இருக்கு, அங்கே இருக்கு. cos x இங்க இருக்கு, இங்க இருக்கு. sin x இங்க இருக்கு, இங்க இருக்கு. sin 2x இங்க இருக்கு, இங்க இருக்கு. ரெண்டுமே சேம் தான். எல்லாமே ப்ராடக்ட்ல தானே இருக்கு. ஸோ ஐ கேன் கேன்சல் தெம் ஃபுல்லி. ஸோ ஐ காட் 0 RHS. இப்போ ரெண்டே ஸ்டெப் தான். ரெண்டே ஸ்டெப். ப்ரொவைடட் யூ மஸ்ட் அவேர் அபவுட் திஸ் ஃபார்முலா. ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்கன்னா இந்த சம் எல்லாமே ஈஸி. திரும்ப சொல்கிறேன், அதான சார் பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் வந்து மைண்டில் நினைக்கிறது எனக்கு கேட்குது. பட் ஸ்டில் எழுதி பாருங்க. ஒரே பேப்பரில் எல்லா ஃபார்முலாஸும் எழுதி பாருங்க. நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிங்க. எல்லாம் ஒரே பேட்டர்னில் தான் வரும். எல்லாம் ஒரே பேட்டர்னில் தான் வரும். ஆல்மோஸ்ட் ஒரே பேட்டர்னில் தான் வரும். சரியா? தேர்ட் போயிடலாமா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்டும் ஃபோர்த்தும் ஒரே மாதிரி இருக்கும் சொல்லுங்களா? தேர்டும் ஃபோர்த்தும் ஒரே மாதிரி, அப்படி டிக்டோ. வெறும் சின்ன ஒரு டேர்ம் மட்டும் தான் மாறும். டிக்டோ. ஃபார்முலா பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் போட ஆரம்பிச்சிடுறேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி ஈஸிலி. நான் போட ஆரம்பிச்சிடுறேன். இப்போ பாருங்களேன், காஸ் பிளஸ்ல இருக்க ஃபார்முலா நான் மேலே கொடுத்துட்டேன். ஓகேவா? இதுல ரொம்ப ஈஸி என்ன தெரியுமா? நீங்க இந்த 2x 3x 4x சப்ஸ்டியூட் பண்ணுறதே கிடையாது. அந்த ஃபார்முலாவை அப்படி எழுதினாலே போதும். இங்க பாருங்க, ஃபார்முலால என்ன இருக்கு? xy இருக்கா? அதே தான் சம்முலையும் இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக போன சம் மாதிரி 2x 3x எதுவுமே இல்லை. அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து எழுந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் போட்டுக்கோங்க. எல்ஹெச்எஸ் நீங்கள் போட்டுட்டு ஒரு டைம் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஒன் செகண்ட், ஐ யூஸ் ஒயிட் பென். ஒயிட் எல்லோ யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ cos x + cos y the whole square அப்படின்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவுக்கு நீங்கள் அப்படியே எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. 2 cos x + y / 2 cos x - y / 2 whole square ப்ளஸ் செகண்ட் ஃபார்முலாவை எழுதிட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஹோல் ஸ்கொயர் 2 cos x / y / 2 and sin x - y / 2 whole square. இப்போ நான் ஸ்கொயர் உள்ள கொண்டு போகிறேன். அப்போ என்ன மாறும்? இந்த 2 வந்து 4ஆ மாறிடும். ஸ்கொயர் எல்லாத்தையும் உள்ள கொண்டு போயிட்டுனா 4 cos square x + y / 2 cos square x - y / 2ன்னு வரும். நீங்க இந்த y / 2 டேர்ம் இருக்கு, அதுக்கு வந்து நீங்க ஸ்கொயர் போடக்கூடாது. நல்லா வச்சுக்கோங்க. இப்போ cos தீட்டாவை நீங்க ஸ்கொயர் பண்றீங்கன்னா this is going to be cos square theta தான். you should not write cos theta square இப்படி போடக்கூடாது. புரியுதா? அதனால நீங்க அந்த x - y x + y டேர்முக்கு you should not write square. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து பிளஸ் செகண்ட் டேர்முக்கு ஸ்கொயர் உள்ள போச்சுன்னா அகைன் 4 cos square x + y / 2 sin square x - y / 2. இப்போ இதுல யார் சார் காமனா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் காமனா இருக்கா? கவனிச்சிங்களா? யாரெல்லாம் காமனா இருக்கா? இதுவும் காமனா இருக்கிறது. அப்போ அதை மட்டும் நான் வெளில தூக்குறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 4 cos square x + y / 2 காமனா எடுத்தா எனக்கு மீதி என்ன இருக்கு? cos square x - y / 2 plus sin square x - y / 2 இருக்கு. which is nothing but இதோட வேல்யூ என்ன? 1. எப்படி சார்? since cos square theta plus sin square theta is always 1. இது நாம 9th இருந்து படிச்சிட்டு இருக்கோம். 10th இருந்து படிச்சிட்டு இருக்கோம். சிபிஎஸ்சி இருந்தா 10th, ஸ்டேட் போர்டு இருந்தா 9th இருந்து படிச்சிட்டு இருக்கோம். அப்போ இதோட வேல்யூ 1ன்னா அப்போ மீதி இருக்கிறது அப்படியே எழுதி முடிங்க. 4 cos square x + y / 2 which is your RHS. can write hence proved. சம்மு முடிஞ்சது. சப்ப மேட்ரு சால்ட் வாட்டரு. ஈஸி பிஸி. காட் இட்? அண்டர்ஸ்டாண்ட்? இன்னும் 2 சம் தான் முடிச்சிடலாம். ஓகேங்களா? நான் ஃபுல் வீடியோ போடலாம் பார்த்தேன். பட் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளாஸ் இருக்கு. ஸோ ஐ நீட் டு மூவ். இதுக்கப்புறம் நான் 2 சம் தான் போட முடியும். கண்டிப்பாக நான் பார்ட் 2 வீடியோ நாளைக்கோ நாளைக்கோ நான் அப்டேட் பண்ணிடுவேன். டோன்ட் வரி. ஓகேங்களா? பட் இந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் வரணும். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிளர் சம்மு நான் நிறைய போட்டிருக்கேன் 11th 12th.
சரிங்களா? இப்போ அடுத்த சம் போயிடலாம். ஃபோர்த்து பாருங்க. ஃபோர்த்து நான் தேர்டுன்னு சொன்னல அதே தான். இப்போ இங்க வந்து நம்ம எப்படி காஸ் ஸ்கொயரை வெளில எடுத்து நம்ம ஐடென்டிட்டி 1 வந்ததோ, இங்க சைன் ஸ்கொயரை வெளில எடுத்தா ஐடென்டிட்டி 1ன்னு வரும். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். எப்படி சார் சொல்றீங்க? அந்த ஃபார்முலாலே பாருங்களேன். ஃபார்முலாலேயே யார் யார் சேமா இருக்கா? ரெண்டுத்துலயுமே இருக்கிறது யாரு? இங்க பாருங்க. இந்த சைன் தான் ரெண்டுத்துல ஈவனா இருக்கு. இந்த இங்க பாத்தீங்களா நான் பாக்ஸ் போறேன் தெரியுதா? சைன் தான் வந்து ரெண்டுத்துலயும் ஈவனா இருக்கு. இந்த சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ரெண்டுத்துலயும் ஈவனா இருக்கு. ஸோ அதை நான் ஸ்கொயர் பண்ணி போட்டா எனக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். சரிங்களா? ஸோ ட்ரை பண்றவங்க தயவு செஞ்சு இந்த சம்ம நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். சரியா? நானுமே உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். டோன்ட் வரி. டக்கு டக்குன்னு போட ஆரம்பிங்கம்மா. நீங்களே போடலாம். இருமா சொல்றேன், நீங்களே போடலாம். ஸோ ஃபோர்த் சம் அப்படியே ஃபார்முலா தானே, அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 2 சைன் எக்ஸ் பிளஸ் ஒய் பை 2 சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் பை 2 பெரிய பிராக்கெட்ல ஸ்கொயர். அடுத்து 2 காஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பை 2 சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் பை 2 பெரிய பிராக்கெட்ல ஸ்கொயர். இப்போ நெகட்டிவா இருக்கு, பரவாயில்ல, ஸ்கொயர் பண்ணா பாசிட்டிவா மாறிடும். அப்போ 4 sin square x plus y by 2 sin square x minus y by 2. அடுத்து இங்கேயும் அதே தான். 4 cos square x plus y by 2 and sin square x minus y by 2 பண்றேன். இப்போ இங்க யார் சேமா இருப்பான்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த sin ஸ்கொயரும் சேமா இருக்கும். எப்படி சார்? ஏன்னா அதுதான் எனக்கு அங்க RHSல இருக்கு. சரியா? ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் 4 வெளில எடுத்துக்கோங்க. ஸோ 4 சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் பை 2 காமனா எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிறது இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் பை 2வும் இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் பை 2வும் இருக்கு. ஆஸ் பர் ஐடென்டிட்டி வி நோ திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. அதை நீங்க எழுதணும் கண்டிப்பா. சின்ஸ்ன்னு போட்டு எழுதணும். சின்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு பிராக்கெட்ல எழுதணும். ஏன்னா என்ன ரீசனுக்காக அதை நீங்க ஒமிட் பண்ணிட்டீங்கன்னு தெரியணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4 சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் பை 2. திஸ் இஸ் யுவர் RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டு. அப்போ மேட்டர் சால்ட் வாட்டர். ஈஸி பிஸி ஈஸி பிஸி முடிச்சாச்சு. ஃபோர்த் சம் புரியுதா பாருங்க. நான் வேகமா சொல்லி தர மாதிரி தெரியும், பட் இதுல ஒண்ணுமே இல்லைம்மா. டு பி வெரி ஆனஸ்ட், நீங்க அந்த ஃபார்முலா இருக்கு, அதை தூக்கி அப்படியே உள்ள போட்டீங்கன்னா ஸ்கொயர் பண்ணா அப்படியே வெளில காமன் எடுத்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே ஆன்சர் வந்து அல்வா மாதிரி கையில உட்காரும். இந்த சம் போலாமா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க. ஃபிஃப்த் சம்முக்கு நான் ஃபார்முலா சொல்லிட்டேன். எஸ், ஃபிஃப்த் சம்முக்கு நான் ஃபார்முலா சொல்லிட்டேன். இங்க இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்னு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எல்லாமே அடிஷன்ல இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல மல்டிபிகேஷன்ல இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எல்லாம் சைன்ல இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு டேர்மை தவிர மற்ற எல்லாம் காஸ்ட்ல இருக்கு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஓகேவா? பட் இதில் நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் குரூப்பிங் பண்ண போறேன். எனக்கு 8 வரா மாதிரி. ஏன்னா உங்களுக்கு நம்பர் வந்து இங்க sin x 1, sin 3x, sin 5x, sin 7 இருக்குதா? அப்போ நான் இங்க இதை என்ன பண்ணலாம்? LHS நல்லா கவனிங்க. LHS ஐ எம் கோயிங் டு குரூப் இட் லைக் sin x பிளஸ் sin 7x ஒன்னா எழுத போறேன். அண்ட் தென் sin 3x plus sin 5x ஒன்னா எழுத போகிறேன். ஏன்னா இது ரெண்டுமே 8 8 வரும். இந்த 1 7 ஆட் பண்ணாலும் 8 வரும், 3 5 ஆட் பண்ணாலும் எனக்கு 8 வரும். அதனால அப்படி எழுதிருக்கேன். இப்போ மேல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. sin a sin b ஃபார்முலா. இது நிறைய பேர் வந்து ab ன்னு எழுதி வச்சிருப்பீங்க, நிறைய பேர் cd ன்னு எழுதி வச்சிருப்பீங்க, நிறைய பேர் வந்து xy ன்னு எழுதி வச்சிருப்பீங்க. இட் இஸ் யுவர் சாய்ஸ். சைன் அடிஷன்ல இருந்து ப்ராடக்ட்ல போகுதுன்னா இதான் ஃபார்முலா. ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. எப்படி எழுதலாம்? 2 sin x plus y by 2 I can write it as x plus 7x by 2 cos x minus 7x by 2. புரிஞ்சுதா பாருங்க. அடுத்து இங்கே அதே தான் பண்ண போறேன். 2 sin 3x plus 5x by 2 cos 3x minus 5x by 2. நமக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. நான் ஒண்ணா சொல்றேன். 2 sin இது என்ன ஆகும் பாருங்க. 7x plus 8x, 7x plus 1x, 8x 8x by 2 வந்து உங்களுக்கு 4x வரும். அடுத்து cos 7x minus x minus 6x by 2 which is minus 3x வரும். புரியுதா பாருங்க. x minus 7x வந்து minus 6x by 2 போட்டா எனக்கு minus 3x வரும். நான் வாயிலே சொல்லிட்டேன், பட் ஸ்டில் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். சரிங்களா? பிளஸ் இதுவுமே எனக்கு என்ன ஆகும்? 2 sin
3x plus 5x 8x, 8x by 2 4x னு வரும். cos 3x minus 5x வந்து minus 2x by 2 வந்து minus x னு வரும். And we know very well that cos of minus theta equal to cos theta நமக்கு தெரியும். அப்படிதானே? தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் வந்து அப்படியான்னு வர கேட்பீங்க. அப்படியா சார், எப்போ சார் அப்படின்னு. sin of minus theta minus sin theta, cos of minus theta cos theta. சரிங்களா? இப்போ இதில் நான் என்ன பண்ண போறேன், இந்த காஸ் எல்லாம் பாசிட்டிவா மாத்திக்கோங்க. 2 sin 4x cos 3x plus 2 sin 4x cos x. இப்போ கேள்வியில் நல்லா கவனிங்களேன். எனக்கு கேள்வியில் எனக்கு இந்த sin 4x வந்துடுச்சு. அப்போ காமனாக எடுக்கலாமா? 2 காமனாக எடுக்கிறேன். 2 sin 4x காமனாக எடுத்தா I got cos x plus cos 3x கிடைக்குது. அப்போ cos a cos b ஃபார்முலா செகண்ட் கொடுத்துட்டு சப்ஸ்டிட் பண்ண முடிஞ்சு போச்சு ஆன்சர். ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் சம் ஓவர். ஸோ யூ ஆர் கெட்டிங் 2 sin 4x டைம்ஸ் இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க 2 cos எடுத்து ஆட் பண்ணி பை 2 போடணும். அப்போ x plus 3x by 2 அடுத்து மைனஸ் பண்ணி பை 2 போட போறீங்க. x minus 3x. இது எப்படி வேணா பண்ணலாம். காசை பொறுத்தளவுக்கு நீங்க மைனஸ் வந்தா பிளஸ் தானே மாறப்போகுது. ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ ஐ கேன் ரைட் யுவர் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் 2 sin 4x into 2 cos 4x by 2 2x வரும். இது மைனஸ் எக்ஸ் வரும், which is nothing but only cos x தான். அப்போ 2 into 2 4 எழுதிக்கலாமா? ஸோ 4 ஆர்டர் எழுதிக்கோங்க ஆர்ஹெச்எஸ்ல கொடுத்த மாதிரி 4 cos x cos 2x sin 4x. நமக்கு ஆன்சர் எப்படி ஒன்றா வரலாம், பட் எழுதி முடிக்கும்போது அவங்க என்ன ஆர்ஹெச்எஸ்ல கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி மாற்றி எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ விச் இஸ் யுவர் ஆர்ஹெச்எஸ்னு போட்டு முடிச்சிருங்க. விச் இஸ் யுவர் ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு சம் ஓவர். ஹென்ஸ் ப்ரூவ்டு சம் ஓவர். அவ்வளோதாம்மா. ஸோ இந்த சம்மு இத்தோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? பிகாஸ் எனக்கும் கிளாஸ் பார்த்து டைம் ஆயிடுச்சு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து 6, 7, 8வது சம் இருக்கு. அதில் நிறைய சப்டிவிஷன் வரும். அது கொஞ்சம் லென்த்தாக போகுன்றதால தான் நான் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ மேக் ஷோர் இது வரைக்கும் எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சிருச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்க, பட் கமெண்ட்ல சொன்னாதான் நான் ரீட் பண்ணுவேன். ஓகேங்களா? நீங்க சஜஷனுமே கொடுங்க. சார் இந்த செஷன் எடுங்க, இந்த மாதிரி வந்து எடுங்க, எனக்கு இந்த சாப்டர் வேணும், இந்த டாபிக் எடுங்க, இல்லை எக்ஸசைஸ் எடுங்க, இந்த சம். இப்போ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days நான் லைவ் போகும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டாங்க, எப்படின்னா சிபிஎஸ்சிக்கும் 11th மிஸ்லினியஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால நான் எஃபோர்ட் போட்டு ரெடி பண்ணி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்க ரெக்வஸ்ட் பண்றது, நீங்க என்ன சஜஷன் பண்றீங்களோ அந்த வீடியோஸை கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சூப்பரான செஷனை பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை உங்களால ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், எங்களுக்கு முக்கியம் வியூஸ் தான். ஸோ வியூஸ் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் பார்க்கலன்னு தெரிஞ்சா நான் வீடியோ போடுறதுக்கு அவசியம் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேற ஒரு சூப்பரான செஷனை பார்க்கலாம். டேக் கேர். பை பை.